ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 இதில் யூனிட் 2 வரைக்கும் நம்ம அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எஸ்ஏ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ யூனிட் 3ல் ப்ரோஸ் இந்த இதில் வந்து 3 ப்ரோஸ் இருக்குது. மூணுமே ஃப்ரான்சிஸ் பேக்கன் ரைட் பண்ணது தான். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் பார்க்க போகிறோம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அவர் சொல்லியிருப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் இந்த எஸ்ஸே பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்காக இருக்குது. இது டெக்ஸ்ட்டு வந்து நான் என்கிட்ட இல்லை. ஸோ நான் அது வந்து சம்மரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது டெக்ஸ்ட்டுக்கு எந்த வகையிலுமே வந்து குறையாக இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ அந்தளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுவே ரொம்ப லென்த், பட் இன்னமும் இருக்குது. பட் அதே நான் ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் வந்து இது ஓவரால் 10 பேஜஸ், மேக்ஸிமம் 10 பேஜஸ் கிட்ட வந்துடுச்சு. ஸோ அதனால தான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோன்னே நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு லைக் ஸ்டோரி மாதிரி. ஸோ ஒருத்தர் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருக்காரு, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு. ஸோ சின்ன சின்ன விஷயம் மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ சினாப்சிஸ் கொடுத்துருக்கேன், என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். இன்ட்ரடக்ஷன், ஹியூமன் நீட் ஃபார் கம்பெனி, எ க்யூ ஃபார் எய்லிங் ஹார்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி ப்ராத், history teaches the toughest lesson, a valuable blueprint, two sides of a coin, self versus others, conclusion. ஸோ இதெல்லாம் சப் டாபிக்ஸ். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் எப்பயுமே நம்ம அது ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்ப்போம். ஸோ இதில் ஃப்ரான்சிஸ் பேக்கனோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். Francis Bacon was an English philosopher and statesman who served as Attorney General and as a Lord Chancellor of England. ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து இங்கிலீஷ் ஃபிலாசபர் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன் சொல்கிறாங்க. ஃபிலாசபர் அப்படின்னா அந்த ஃபிலாசபி, அந்த தத்துவம் மாதிரியான இதெல்லாம் வந்து ரைட்டிங்கில் எழுதுகிறவர். அண்ட் தென் ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா அரசியல்வாதியாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சர்வ்ட் அஸ் எந்தெந்த பதவியிலலாம் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அட்டார்னி ஜெனரல் அப்படின்னா வழக்கறிஞராக இருந்திருக்காரு. அண்ட் தென் சான்சலர் ஆஃப் இங்கிலாண்ட்னா இங்கிலாண்டோட அதிபராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எப்போ பிறந்திருக்காருன்னு பாருங்கள். 22 ஜான்வரி 1561 இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. அண்ட் தென் டைடு பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல் 1626 இங்கிலாண்டில் தான் இறந்திருக்காரு. ஏஜ் பார்த்தீங்கன்னா 65. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவம் ஆர்கனம் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் ஒர்க், இது ரொம்பவே ஃபேமஸ் இவர் எழுதுன ஒர்க்கில். அண்ட் தென் கிரேட் இன்சாச்சுரேஷன் அண்ட் இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி நிறைய ஆஃப் போட்டு வந்து நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இதை தனித்தனியாக பப்ளிஷ் பண்ணாமல் ஒரே புக்காக பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு புக்கில் வந்து ஒரு 10 எஸ்ஸேஸ் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இப்படி வந்து இதில் பப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ வாங்க இப்போ அபவுட் த ப்ரோஸ் பார்ப்போம். The essay of friendship by Francis Bacon celebrated the intimacy between friends which is subjected to both prosperity and adversity without succumbing to the clouds of doubt and jealousy. The essay was written on a request of his friend Toby Matthew. ஓகே, இந்த டாபி மேத்யூ தான் வந்து இந்த எஸ்ஸேவே எழுத சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கா. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இந்த டைட்டிலில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் அதை மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற எஸ்ஸேவே எதை பற்றி சொல்லுது, எதை செலிப்ரேட் பண்ணி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிமெசி ஆஃப் பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸு. இன்டிமெசி அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வந்து சொல்கிறது தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன மெயினாக இருக்கும் அப்படின்னா ப்ராஸ்பரிட்டியும் வந்து அட்வர்சிட்டி இருக்கும். அதாவது ப்ராஸ்பரிட்டினா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லாவே போயிட்டுருக்கும், நல்லா செழிப்பாக போயிட்டுருக்கும். அட் த சேம் டைம் அட்வர்சிட்டியும் இருக்கும், டிஃபிகல்ட்டிஸும் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்னால் இப்படி தான் இருக்கணும், டவுட்டாகவும் ஜெல்லஸியாகவும் அப்படி இருக்கக்கூடாது, பொறாமையோடையும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயம் அந்த விஷயம்னு வந்து உங்களுக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து ப்ரோஸில் வந்து இன்னும் டீட்டெயிலாக நிறைய கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட்டு தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப் டாபிக் பாருங்கள், ஹியூமன் நீட் ஃபார் கம்பெனி. ஸோ ஹியூமன் நீட் ஃபார் கம்பெனி இதில் இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்குறோன்னு பாருங்கள். Bacon introduces the text with the thoughts of Aristotle on companionship. He posits that human nature demands company and social contact. ஓகே, இதில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா,
இந்த டெக்ஸ்ட்டை இந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அரிஸ்டாட்டில் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது கம்பேனியன்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். கம்பேனியன்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். அதாவது ஹியூமன் நேச்சரே, இப்போ மனுஷன் இருக்கிறான் வாழறான் அப்படின்னா அவனோட நேச்சரே என்னென்னா, அவனுக்கு கண்டிப்பாக ஒரு கம்பேனியன் தேவை, ஒரு கம்பெனி தேவை, ஒரு சோஷியல் கான்டெக்ட், மற்றவங்கிட்ட பேசி பழக அவனுக்கு வேணும். அப்படின்னா தனிமையாக வந்து வாழ்ந்துட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஐசோலேஷன் அண்ட் சாலிட்யூட் ஆர் ட்ரைட்ஸ் ஆஃப் எய்தர் வைல்ட் பீஸ்ட் ஆர் ஹெவன்லி காட். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐசோலேஷன் தனிமையாக இருக்கிற ஒரு விஷயம், தனிமையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வைல்டு பீஸ்ட் மாதிரி மனுஷனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரியேச்சர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுமாதிரி வைல்டு பீஸ்ட்டு அதெல்லாம் தனியாக இருக்கும். அதுமாதிரி ஹெவன்லி காட் ஹெவனில் இருக்கிறவர் தனியாக இருப்பார். பட் நார்மல் ஹியூமன் பீயிங் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஐசோலேஷன்லேயும் சாலிட்யூட்லேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. Human beings requires other human beings, and anyone who avoids such interaction is not doing justice to his natural state. Bacon does not criticize people who feel shy in a crowd and hate for therefore seek isolation in the wild. ஓகே, பேக்கன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தெம் இன்னும் கொஞ்சம் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை, நான் வந்து அவங்கள தப்புன்னு சொல்லலை. அவங்களுக்குலாம் வந்து ஒரு சில பேர் வந்து க்ரௌடில் பேசவோ எதை பழகவோ ஷையாக ஃபீல் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு ஐசோலேஷன் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது தருது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. Such people find great value in peace, and it aids their mental process to contemplate of profound issues. Through their extensive analysis, they journey on a path of self-discovery. Such hermits search for truth and knowledge in continued social sequestration. Okay. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி எனக்கு யாருமே வேணாம், ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், நான் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆசைப்படுற பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பீஸ்ன்றது எப்படி கிடைக்கும், நிம்மதி எங்கே கிடைக்கும்னா, அவங்க அதுமாதிரி தனியாக இருக்கிறது மூலிமா தான் அவங்களுக்கு அது ஒரு அவங்க தே ஃபீல் குட், அப்படி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து செல்ஃப் டிஸ்கவரி, அவங்கள பற்றி அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு பேத்தில் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள இவர் என்ன சொல்கிறாருன்னா ஹெர்மிட்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஹெர்மிட்ஸ்னால் துறவி, எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு வந்து எனக்கு வந்து இவங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கமோ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு தனித்து போகிறாங்க இல்லையா, அவங்கள துறவின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எதை தேடி போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத்து அண்ட் நாலேஜ். ஸோ இதை ரெண்டுத்தையும் தான் தேடி போவாங்க. அண்டு அவங்க எப்பயுமே வந்து சோஷியல் சீக்வஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்க கூட அதிகமாக நெருங்கி பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And then next paragraph, however the sequence of such isolation can be like a double-edged sword, a desirable or detrimental. Bacon points to philosophers like Epimenides the Canadian, Numa the Roman, Empedocles the Sicilian, and Apollonius of Tyana, who postulated theories unique to their age and contemporaries. Okay, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோலேஷன் அப்படின்றது வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கத்தியில் ரெண்டு பக்கமும் வந்து கூர்மையான முனை இருக்கிறது தான் வந்து டபுள் எட்ஜ்டு ஸ்வார்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பக்கம் விருப்பம், ஆசைகள், டிசையரபிள் அப்படின்ற ஒரு விஷயமும், இன்னொரு பக்கம் தீங்கு விளைவிக்கிற விஷயங்களும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேக்கன் வந்து ஒரு சில ஃபிலாசபர்ஸை வந்து சொல்கிறாரு. கெனாடியன் எபிமெண்டஸ் அப்படின்றது ஒரு கெனாடியன், அண்டு நியூமான்றது ஒரு ரோமன், அண்டு எம்படோக்ளஸ் அப்படின்னு சிசிலியன் நாட்டை சேர்ந்தவர், அந்த அப்போலினேஸ்ன்ற டைனா நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவங்க எல்லாமே நிறைய தியரிஸ் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தனித்து நான் இது மாதிரி சேர மாட்டேன் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு நிறைய விஷயங்கள் இவங்க தியரிஸாக ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் ஒர்க்ஸ், அவங்களுடைய ஒர்க்ஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த 4 பேர் சொன்னாங்களே அவங்களுடைய ஒர்க்ஸ். தேர் ஒர்க்ஸ் ஆர் ஆஃப் இமன்ஸ் philosophical wealth. Even several spiritual men find great benefit and progress to prolonged abstention from public life.
ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நிறைய இமன்ஸ் ஃபிலாசபிக்கல் வெல்த்தை பற்றிலாம் அதில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய ஸ்பிரிச்சுவல் மென்ஸ் இப்படிலாம் இருக்காங்களே துறவி மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து இது மாதிரி ரொம்ப இந்த யாருக்கூடையும் சேராமல் ப்ரொலாங்டு அப்ஸ்டென்ஷன், எல்லாருமே புறக்கணிப்பு பண்ணிவிட்டு பப்ளிக் லைஃப்லேயே சேராமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸு, நிறைய ப்ராக்ரஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Therefore, voluntary retreat from society can have positive consequences too. ஸோ இந்த மாதிரி வாலண்டியராக எனக்கு இந்த சொசைட்டிலாம் தேவையில்லை, நான் தனியாக தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாம் வந்து தப்பானவங்க, அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்க அப்படின்லாம் இல்லை. அப்படி வாழறதுலேயும் வந்து தேர் ஹாப்பி அண்ட் இட்ஸ் ஆல்சோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான்ற மாதிரி சொல்கிறாங்க. And then Bacon attempts to differentiate between kinship and general crowd. For him, there is a big difference between strangers of society and known friends. A person can feel lonely in a crowd too. ஸோ பேக்கன் பொறுத்த வரைக்கும் கின்ஷிப்க்கும் ஜென்ரல் க்ரௌடுக்கும் இல்லை வித்தியாசம் சொல்கிறாரு. கின்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் சேம் ஃபேமிலி. இப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது, அண்ட் தென் அதாவது பழகிறது, ஓகேவா. அண்ட் தென் ஜென்ரல் க்ரௌடு, யாருன்னே தெரியாத நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஜென்ரல் க்ரௌட் அவங்க. ஸோ நிறைய இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்ட்ரேஞ்சர், ஒரு சொசைட்டியில் நமக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இருக்கும், நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்களே ஹெர்மிட் மாதிரி, அவங்களுக்கு எப்படின்னா ஈவன் அவங்க ஒரு பெரிய கூட்டத்தில் நின்னாலும் அவங்க லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் யாருமே கிடையாது இல்லையா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, யாருமே தெரியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பர்சன் கேன் ஃபீல் லோன்லி இன் எ க்ரௌட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, people may become transient glimpses which are lost if a person does not interact with them. If a person does not feel passionate or interested in a conversation, then it becomes an exercise in futile monologue and is similar in meaning to them undecipherable notes of musical instruments like cymbals. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனில் ஈடுபடவோ இல்லை மற்றவங்கிட்ட பழகவோ இதுவெல்லாம் வந்து எந்த ஆசையும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஃபியூட்டைல் மோனோலாக்ஸ் தான், ஒரு யூஸ்லெஸ், தனியாக அவங்களே தானே பேசிக்கிறவங்கன்ற மாதிரி. மோனோலாக்னா ஒரு ஒன் பர்சன் பேசுகிற ஒரு ஸ்பீச் அது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்டெசிஃபரபிள் அப்படின்னா நாட் ஏபிள் டு ரீட் அண்டர்ஸ்டாண்ட், யார் எதையுமே புரிஞ்சிக்காதவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. சிம்பால்ஸ் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு சொல்கிறாங்க. அதை நான் பிக்சரில் கொடுக்குறேன் பாருங்கள். சிம்பால்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள். பேக்கன் யூசஸ் a Latin adage which means that a big city is filled with a great solitude. In a large city, people are separated and encamped in distinct areas that are difficult to bring close together. ஓகே, இப்போ என்னென்னா பேக்கன் ஒரு பழமையான ஒரு பழமொழி சொல்கிறாரு. ஒரு லாட்டின் அடேஜ், அது அடேஜ் அப்படின்னா பழமொழி. என்னென்னா, ஒரு பிக் சிட்டி ஃபில்டு வித் கிரேட் சாலிட்யூட், ஒரு பெரிய சிட்டி ஆனால் வந்து அது உள்ளே ஃபுல்லாகவே தனிமை தான் இருக்குது. இட்ஸ் ஃபில்டு வித் கிரேட் சாலிட்யூட், தனிமை, சாலிட்யூட்னா தனிமை. அப்போ ஒரு பிக் சிட்டினா எவ்வளோ க்ரௌடு இருக்கும், பட் அந்த இடத்துல கிரேட் சாலிட்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு லார்ஜ் சிட்டியில் வந்து எவ்வளோ தான் பெரிய சிட்டியாக இருந்தாலும் பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறவங்க ரொம்பவே செப்பரேட்டடாக தனித்து வாழணும் அப்படின்னு ரைட்டு பேசாமல் கொள்ளாமல் இருக்காங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியாஸ் வந்து யாருமே வந்து ஒன்றா ஆக முடியாது இல்லையா. இதுமாதிரி தனித்து ரொம்ப சாலிட்யூடாக இருந்தாங்கன்னா இட்ஸ் நாட் குட், ஓகேவா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் தீஸ் லாங் டிஸ்டன்சஸ், இந்த மாதிரி லாங் டிஸ்டன்சஸ் வந்து என்ன ஆகுனா, இப்போ பிக் சிட்டினா இப்போ இங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவோ இல்லை வேறு ஏதாவது சிட்டியில் இருந்தாலுமே போகிறதுக்கு வரத்துக்கோ பார்க்குறதுக்கோ ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுறதுக்கோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய செப்பரேஷன் அவங்களுக்குள்ளே வரும், பிரிவு அதிகமாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. These long distances cause separation between friends and relatives. Therefore, for cultivating friendship, a small city or town is more conducive.
In smaller towns, people live closer by and mingle a lot more regularly. Thus, these small cities have strong and united communities. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் சிட்டியாக இருக்கும்போது அவங்களால எதுவுமே பேசி பழகிக்க முடியாது. இதுவே ஒரு சின்ன ஸ்மால் சிட்டி இல்லை டவுனாக இருந்துச்சுன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டியூசிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு. அவங்க வந்து ஸ்மாலர் டவுன் பீப்புளாக இருக்கும்போது ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, எல்லாத்துலேயுமே மிங்கிள் ஆவாங்க, எப்பயுமே ரெகுலராகவே மிங்கிள் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாமே இருக்கும். ரொம்ப அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காகவும் ஒரு யுனைடெட் கம்யூனிட்டிஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அக்கார்டிங் டு பேக்கன், a friendship demands the involvement of patience and feelings. They form the foundation of any friendship. Emotions are the thread that bind the hearts together. ஓகே, பேக்கனை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது இன்வால்மெண்ட் ஆஃப் பேஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். அதாவது அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஃபீலிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்கான ஃபவுண்டேஷனே அதுதான். அந்த எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்தளவுக்கு அந்த பேஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் வந்து அவங்களுடைய இதயத்தையே வந்து டுகெதர் ஆக்குது, ஒன்றாக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் எ க்யூர் ஃபார் எய்லிங் ஆர்ட்ஸ், இந்த சப்டாபிக்கில் என்ன பார்க்குறோன்னு பாருங்கள். Bacon points out the ailments of the heart, that it suffers if it stops or is suffocated. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எ க்யூர் ஃபார் எய்லிங் ஆர்ட்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து மனுஷங்களுக்குள்ளே வந்து நிறைய ஹாப்பினஸ் இருக்கும், அட் த சேம் டைம் சேட்னஸும் அதிகமாக இருக்கும் இல்லையா. நம்ம இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்வோம், நம்ம க்ளோஸாக, இதே ஒரு டாட்டராக இருந்தால் அவங்க ஃபாதர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அண்ட் தென் இப்போ இது சன்னாக இருந்தால் மதர்கிட்ட க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே நம்ம மனசில் இருக்க ஒரு சில கஷ்டங்களை அவங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு ஃப்ரெண்ட் வேணும். ஸோ ஏன்னா ஃப்ரெண்ட் கிட்ட தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து சொல்லுவோம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்குள்ளே சஃபர் ஆகிக்கிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்டு நமக்குள்ளே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. The bonhomie is a cure for depression and various disease of the heart. ஹார்ட் டிசீஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு க்யூர், ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா bonhomie அப்படின்னு சொல்கிறாங்க. bonhomieனா ஒன்றும் இல்லை, cheerful friendliness, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு விஷயம், ஃப்ரெண்டாக இருக்கிறது, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது bonhomie, இது மாதிரி ஒரு சில வேர்ட் நம்ம கேள்விப்படாத வேர்ட்லாம் வரும். அதெல்லாம் பேக்கன் வந்து அவருடைய எஸ்ஸேல யூஸ் பண்ண வேர்ட்ஸு, அதெல்லாம் ஆட் பண்ணி இதில் சொல்லியிருக்கேன். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பெனாஷியா ஃபார் ஹார்ட்டேக். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து ஒரு பெனாக்கியா மாதிரி. இது இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வந்து இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து ஒரு மெடிசன் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது. பெனாஷியா அப்படின்றது என்னென்னா சஞ்சீவி அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு சில மூவிஸில் வந்து சொல்லியிருப்பாங்க சஞ்சீவினி வேர்கள் அப்படின்லாம். அதாவது அந்த சஞ்சீவினி அந்த ஒரு வேரோ அது வாட் எவர் இட் இஸ், அதில் வந்து எல்லா நோய்க்குமான மருந்து வந்து அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே எந்த மாதிரியான நோய் நமக்கு வந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கிட்டால் அது வந்து நமக்கு எல்லாத்தையுமே சரிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு வேர்ட் சொல்லியிருக்காருன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு, இதுதான் எக்ஸாம்பிள் சூப்பராக சொல்லியிருக்காரு நம்மளோட பேக்கன். A true friend acts as a secondary valve for the heart to pump life into a sick person. ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிறைய லைஃப்பில் வேறு ஏதோ இழந்துட்டு நமக்கு ஒரு ஆறுதல் இல்லையே நினைக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்யூசிங் அண்ட் ப்ளசன்ட் பேடினேஜ் ஆக்ட் அஸ் எ ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் ஃபார் த பர்டன் அண்ட் எய்லிங் ஹார்ட். இப்போ ஏன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது தான் நமக்கு எல்லாம் கொடுக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சிரிச்சிட்டு பேசிட்டு ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஒரு சின்ன டாபிக்ஸ் கூட வந்து ரொம்ப ஹியூமரஸான டாபிக்ஸு, ஒரு காமெடியான கான்வர்சேஷன், இது மாதிரி பேசி சிரிச்சிட்டு அவங்க மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தால் தனியாக இருந்தால் எதுதோ நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இதுவே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டா அந்த நம்ம மனசில் இருக்க பேர்டன், நம்ம ஹார்ட்டில் இருக்க விஷயங்கள், கஷ்டங்கள் இதெல்லாமே வந்து சரிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க. நார்மலாக ஒரு சில டிசீஸ்லாம் வருது இல்லையா, அவங்களாம் என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. சார்ஸா ஃபார் த லிவரில் ஏதாவது பிரச்சனை இருக்கவங்க சார்ஸா அப்படின்ற டேப்லெட் எடுத்துப்பாங்க. அண்டு ஸ்ப்ளீனில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஸ்டீல் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. லங்ஸில் ஏதாவது பிரச்சனைனா ஃப்ளவர்ஸ் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அண்ட் பிரெயினில் ஏதாவது பிரச்சனைனா கேஸ்டோரியம் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுத்துருக்காங்க.
இதுக்கு எல்லாத்துக்குமே கூட மருந்து இருக்குது. பட் நம்ம ஹார்ட்டில் இருக்க இஷ்யூஸ்க்கு, பட் ஃபார் த இஷ்யூஸ் ஆஃப் ஆர்ட், த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஆஃப் எ ஃப்ரெண்ட் இஸ் த பெஸ்ட் க்யூர். அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வர லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் வந்து அதுக்கு அந்த ஹார்ட்டில் இருக்க விஷயங்களை சரிப்படுத்தும் அப்படின்னு ஒரு சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம பேக்கன் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப் கேன் பி பாட். ஸோ இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் என்னெல்லாம் பண்ணும், எதெல்லாம் க்யூர் பண்ணுன்றதை பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வாங்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த டைட்டில் கீழே பார்க்க போகிறோம். The elite of society like kings and leaders are really adept at making friends. They understand the value of friendly ties with the worthy people. The rich and the powerful often try to buy friendships of noble and influential people through gift, badges of reverence and their wealth. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எலைட் ஆஃப் சொசைட்டி அப்படின்னா சொசைட்டிலே ரொம்ப ஹை கிளாஸில் ரொம்ப பதவியிலையும் சரி, அவங்களுடைய வெல்த்துலையும் சரி ரொம்ப ஹை லெவலில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் சொல்கிறாங்க, லைக் கிங்ஸ் அண்ட் லீடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் ஹியூமன் நேச்சரே ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறோம். அப்போ கிங்ஸ் அண்ட் லீடர்ஸ்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஆர் ரியலி அடெப்ட், ஒரு திறமையாக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அவங்களுக்கு வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்லி டைஸ், ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தி பீப்புள்ஸ் கூட, அவங்கள மாதிரி அதுக்கு வர்த்தபிளான பர்சன் கூட தான் வந்து அவங்க கனெக்ஷனில் இருப்பாங்க. ரிச்சும் பவர்ஃபுல் பீப்புள்ஸ் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வாங்குறாங்க. அதாவது அது எமோஷ்னலாக அட்டாச் ஆன ஒரு விஷயம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு வாங்குற மாதிரி. அதாவது ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் எது மூலிமா ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். இவங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறது, அதாவது இப்படி பழகுவாங்க. ஒரு ரொம்ப விலையுறந்த ஒரு பொருளை வந்து இவங்க வந்து ஒரு கிங் வந்து ஒரு பவர்ஃபுல் பீப்புளுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது. அண்ட் தென் பேட்ஜஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதுனா ஒரு சில முத்திரைகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி முத்திரைகளை கொடுத்து அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்குறது. அண்ட் தென் அவங்க வெல்த் மூலமா ஃப்ரெண்ட்ஷிப் கேதர் பண்ணுறது. இப்படி தான் வந்து இவங்க ஒரு மாதிரி ஹை கிளாஸ் பீப்புள்ஸ், இந்த கிங்ஸ் லீடர்ஸ் இவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். அதை வந்து வாங்குறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதையே வந்து வாங்குறாங்க, தே பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But such friends lack emotional attachment with their patrons or benefactors. Their loyalty or friendship is tied to generous rewards and they are susceptible to corruption and greed. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எமோஷன்ஸே இருக்காது. தே ஜஸ்ட் இந்த மாதிரி நம்மளுக்கு உயர்ந்தவங்க கூட இருந்துட்டா, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா இட்ஸ் ஓகே, நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களே. ஸோ ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் எமோஷன்ஸ்லாம் கிடையாது இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இந்த வர ரிவார்ட்ஸ் மாற்றி கொடுத்துக்கிறாங்க இல்லையா, கிஃப்ட், இதெல்லாம் தான் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயம். கரப்ஷன், க்ரீடு, இப்போ ரொம்ப ஆசைப்படுறது, இந்த பணத்தை ஆசை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Friendship requires a quantum of parity if not equality. Even if the prince admires certain ordinary individuals, they find it difficult to befriend them. The only solution is to elevate such individuals so that they come nearer to the monarch in terms of power and influence. ஸோ இப்போ ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஒரு ரொம்ப ஆர்டினரியான ஒரு பர்சன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது. அவங்களும் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. But such trade in friendship is often problematic. Bacon tells us that the Romans had a special name for such individuals, participes curarum, meaning people who share one's fear, doubts and worries. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரேட் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப்பில், குடுக்கல் வாங்கல் கொண்டு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது இது வந்து ப்ராப்ளமேட்டிக், இது வந்து எப்படியும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோமன்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சுருக்காங்களாம் ஒரு சில இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு. பார்ட்டிசிபிஸ் அண்ட் க்யூராரம் அப்படின்றது மீனிங் அப்படின்னா அதாவது நம்மளுடைய பயம், நம்மளுடைய டவுட் அண்ட் வரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறவங்க அப்படின்றத அந்த வார்த்தைக்கு மீனிங். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது this sharing of one's burden is a true quality of friendship and a strong tie of camaraderie. These favored individuals gain the confidence of the elite and offer advice to them. ஓகே, ஸோ கமாடரி அப்படின்னா ட்ரஸ்ட் அண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரஸ்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஷேரிங்ன்றது வந்து அது வந்து இஸ் நாட் அ குட், அதாவது ட்ரேட் மாதிரி இப்படி நடத்துறது இஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள பற்றி தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியும் இருக்காங்க சொசைட்டியில் வந்து இது மாதிரி ஹை கிளாஸில் இருக்கவங்க கூட தான் பழகணும், அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறது. அதாவது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் இப்படி இருக்குந்தா நல்லாயிருக்கும், நீயும் பணக்காரன் நானும் பணக்காரன், நமக்குள்ளே இப்படி இருக்கலான்ற மாதிரி இப்படி தான் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதை சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் த டஃபஸ்ட் லெசன். இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கில் அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரியில் இப்போ வந்து நார்மலாக இப்போ டே டு டே லைஃப்பில் சொசைட்டியில் நடக்கிற விஷயத்த சொல்கிறாரு. இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய வரலாற்றில் நிறைய பேர் இருந்திருப்பாங்களே, ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உதாரணமாக நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அதில் நிறைய பேரை பற்றி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நம்ம பேக்கன் வந்து நமக்கு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். Now Bacon comments on some historical examples. ஸோ ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, he says that a Roman ruler Sylla gave Pompey the moniker of the Great. However, consumed by arrogance, Sylla's friend Pompey reprimanded and rebuked him in public when they had some disagreement. Pompey derided Sylla as the setting sun while calling himself the rising sun of a Roman power. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இந்த சப்டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்க அட்வான்டேஜஸ் அண்ட் அதே அட் த சேம் டைம் அதில் நடக்கிற பிரச்சனைகள் பற்றியும் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரி, ரோமன் ரூலராக இருந்தவர், அந்த ஆட்சி புரிகிறவர் சிலா அப்படின்றவர். இந்த சிலா அப்படின்றவர் வந்து இந்த பாம்பே அப்படின்றவர் வந்து நிறைய விஷயத்தில் பெருமைப்படுத்தியிருக்காரு. அண்டு மானிக்கர் ஆஃப் த கிரேட் அப்படின்னு சொல்கிறார். மானிக்கர் அப்படின்னா முனிவர்னு அர்த்தம். ஸோ த கிரேட் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லியிருக்காரு. ஹவவர் இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்தாலுமே, இந்த பாம்பேக்கும் வந்து சிலா ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு இருந்தாலுமே, ஸோ நம்ம பாம்பே வந்து ரொம்ப அரகண்ட்டான ஒரு ஆள், தலகணம் பிடிச்சவர், தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு சிலா வர அவர் பெருமையாக சொல்லிட்டாரா, ஸோ தான்தான்ற எண்ணம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பப்ளிக்கில் ஒன்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் ஆகிட்டுருக்கு, பேச்சுவார்த்தையில் ஏதோ சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இவர் வந்து பப்ளிக் முன்னாடி சிலாவை வந்து இவர் வந்து ரொம்ப ரெப்ரிமெண்ட் அண்ட் ரீபுக் பண்ணியிருக்கார். அதாவது கண்டிச்சிருக்காரு, ரொம்ப கண்டித்து ஒரு மாதிரி அவர் பேசுனதே எப்படின்னா ரொம்ப ஏளனமாக பேசிகிட்டு இருக்காரு. அதாவது பாம்பே வந்து சிலாவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிலா வந்து ஒரு செட்டிங் சன், அதாவது நீ ஒரு மறைகிற சூரியன், நான் வந்து ஒரு உதிக்கிற சூரியன் அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமாக பேசினதை ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்மளுக்கு பேக்கன் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்கிறாரு. சிமிலர்லி அதே மாதிரியே இன்னொரு ஸ்டோரி சொல்கிறார் பாருங்கள். Decimus Brutus gained Julius Caesar's friendship and became his most trusted advisor. Caesar was so entrenched in his devotion to Brutus that he made him his heir apparent as well. His blind trust in Brutus caused Caesar's final downfall. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து நம்ம படிச்சிருப்போம், 10th படிச்சிருப்போம், ஈவன் இப்போலாம் பிஃபோராகவே எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான் வந்து ஜூலியஸ் சீசர்ன்ற ஷேக்ஸ்பியர் ரைட் பண்ண இந்த ஸ்டோரி. இதில் வந்து ஜூலியஸ் சீசர் அண்ட் ப்ரூட்டஸ் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்ளோஸ், ரொம்ப. அது மட்டும் இல்லாமல் ஜூலியஸ் சீசர் தான் வந்து அங்கே ரூலரே, ஓகேவா. ஸோ இவரோட ட்ரஸ்டட் அட்வைசரியாக, அதாவது ஒரு எல்லாமே இவர் தான் ப்ரூட்டஸ் சொல்கிறத கேட்டு தான் ஜூலியஸ் சீசர் நடப்பான்ற அளவுக்கு அந்தளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீசர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு அப்புறம் ப்ரூட்டஸ் தான் என்னோட ஹையரு, என்னோட அடுத்த வாரிசு இவர் தான்ன்ற மாதிரி இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு வந்து இவங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே வந்து டீப்பானது. பட் ப்ரூட்டஸை வந்து நிறைய சினேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி ப்ரூட்டஸை வந்து சீசருக்கு வந்து எதிராக வந்து திருப்பி ப்ரூட்டஸே வந்து சீசரை கொலை பண்ணுற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவார். ஸோ இது வந்து இது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி, இப்படியும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ நெக்ஸ்ட் ஸ்டோரி, அக்ரிப்பா வாஸ் ஃப்ரம் அன் ignoble birth. Augustus befriended him and honored him with a royal commendation. Agrippa was assured with praise, privilege and power. When Augustus decided to marry his daughter Julia, his counselor Macanius suggested marrying her to Agrippa. According to Macanius, Agrippa was the best man for her. The emperor decided otherwise. Agrippa had to be killed. Okay,
இப்போ வந்து அக்ரிப்பா அப்படின்றவர் வந்து ஒரு இக்னோபிள் பர்த், அதாவது ஒரு ஒரு லீகலாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த பையன் மாதிரி தெரியல, ஒரு இக்னோபிளாக ஒரு இல்லீகல் பர்த் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகஸ்டஸும் அக்ரிப்பாவும் வந்து ரொம்ப வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அகஸ்டஸ்ன்றவர் வந்து இவரை நிறைய விஷயத்தில் ஹானர் பண்ணியிருக்காரு அண்ட் அரசு பாராட்டு கூட அவருக்கு வழங்கியிருக்காங்க. எல்லா ப்ரைஸ் அண்ட் ப்ரிவிலேஜ், எல்லா வகையான வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க, பவர் முதல்ல கொண்டு அவருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அகஸ்டஸ் வந்து டிசைடட் டு மேரி இஸ் டாட்டர் ஜூலியா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாரு. பட் அங்கே இருந்த கவுன்சிலர் அவர் கூட இருப்பாங்க இல்லையா, மெக்கானஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்ரிப்பாவுக்கு தான் வந்து இந்த பொண்ணு வந்து கரெக்டாக இருக்கும், ஸோ எல்லா தகுதியும் அவருக்கு தான் இருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே ஸோ இவருக்கு எம்பரர் வந்து டிசைட் பண்ணிட்டார் இல்லையா, ஸோ அதனால் அவர் கோவம் வந்து அக்ரிப்பாவை கொன்ன மாதிரி சொல்கிறாங்க. இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஸ்டோரி. ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ஒரு 3 ஸ்டோரி பார்த்துருக்கோம். இப்போ 4வது ஸ்டோரி பாருங்கள். Bacon gives the example of friendship between Tiberius and Sejanus. Tiberius was charmed by Sejanus. They become inseparable companions. This brought great stature and honor to Sejanus. ஸோ ஓகே, 2 பேரும் டைபரியஸ் அண்ட் செஜனஸ்ன்றவங்க ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது, இன்செப்பரபிள் கம்பேனியனாக இருந்திருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து செஜானஸ்க்கு வந்து டைபரியஸ் வந்து நிறைய மதிப்பு கொடுத்துருக்காரு, பெரிய மதிப்பு கொடுத்துருக்காரு, ஹானர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. Their friendship was considered as venerated as a goddess. Even an altar was attributed to their companionship by the Senate. ஓகே, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ரொம்ப கிரேட் ரெஸ்பெக்ட், அவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்தளவுக்கு ரொம்ப உண்மையாகவும் கிரேட் ரெஸ்பெக்டாகவும் இருக்குது. ஆஸ் எ காடஸ் மாதிரி, கடவுளுக்கு நிகரானது அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. அதனால் அங்கே இருந்த சட்டசபையில் சினேட்டர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆல்டர் வந்து பண்ணுறாங்க. ஆல்டர் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஹை டேபிள் இருக்கும், அதாவது ஒரு 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 பெரிய மேடையில் வந்து ரிலிஜியஸ் செரிமோனியில் வந்து இவங்கள வந்து ஒரு உயர்த்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டோரி. அடுத்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான எக்ஸாம்பிள் சொல்கிறாரு பாருங்க. ஹிஸ்ட்ரியில் இப்போலாம் நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு சப்போஸ் இந்த எஸ்ஏயில் படிக்க நிறைய இருக்கே, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 மட்டும் எக்ஸாம்பிளாக நீங்கள் கொடுத்தா கூட போதும். அதாவது அதிகமாக இருக்குது ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்களுக்கு 2 மட்டுமே நீங்கள் கொடுத்தா கூட போதும். Bacon then praised the friendship between Septimius Severus and Platanius. இந்த 2 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்கிறாங்க. செப்பிட்டமஸோட சன்னும் பிளாட்டினியஸோட டாட்டரும் வந்து 2 பேரும் வந்து அவரோட சன்னும் ஒரு டாட்டரும் மேரி பண்ணிக்கிட்டாங்க. இந்த விஷயம் வந்து பிளாட்டினியஸ்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. Even when irate Platinus condemned Septimus' son, their friendship did not weaken. On the contrary, Septimus praised his friend beyond reason and logic. He even wished Platinus a longer and more fulfilling life than his own. ஓகே, ஸோ இது மாதிரி என்னோடய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அப்படின்ற ஒரு கோவம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனாலும் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள் நடுவில் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. ஸோ என்ன தான் இவருடைய பொண்ணை வந்து அவருடைய பையன் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நமக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துட்டாரு. Even with all the power in the world, luxuries of life, doting families, they were dependent on the whims of their friends. In the end, these favored individuals become their nemesis and cause for the demise. கடைசியாக இந்த சப்டாபிக் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் இந்த வேர்ல்டில் வந்து நிறைய பவர் நமக்கு கிடைச்சாலுமே சரி, நிறைய நம்ம ரொம்ப வசதியாக வாழற வாழ்க்கை கிடைச்சாலும் சரி, நிறைய ஒரு ஃபேமிலி, ஒரு குரூப் ஃபேமிலி, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலுமே நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட இருக்கிறத மட்டும்தான் நம்ம விருப்பமாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து நமக்கு நிமிசிஸாகவும் இருக்குது, அண்ட் தென் அது கடைசியில் டெமிஸாகவும் வந்து முடியுதுன்றது தான் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட்ல. நெமிசிஸ் அப்படின்றது இதுவே ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து நம்ம அவங்களே வந்து விரோதியாகவும் மாறுறாங்க. விரோதின்றது தான் நெமிசிஸ்ன்றது மீனிங். அது மட்டும் இல்லாமல் ஸோ அது மூலிமா விரோதி ஆனதுக்கப்புறம் டெமிஸாகவும் ஆயிடுறாங்க. அது அவங்கள வந்து மரணத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுது. மரணம்ன்றது தான் டெமிஸோட மீனிங். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இப்படியும் இருக்குது. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால அவங்கள கொல்லவே துணிஞ்சிடுறாங்கன்றது தான் இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள். அண்ட் தென் 2 sides ஆஃப் காயின் இந்த சப்டாபிக் பாருங்கள்.
He highlights the benefits of friendship by pointing out that friendship provides us comfort. It gives us a chance to express feelings and emotions. Hence, friendship provides us the comfort of sharing the happiness and sorrows of the heart. ஸோ நிறைய விஷயங்களை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. நம்ம எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுறோம், எல்லாமே சொல்கிறதுக்கு ஒரு தூண் மாதிரி நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதுமாதிரி நம்ம ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸாக அவங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். அண்ட் தென் எல்லா ஹாப்பினஸும் சரி, அட் த சேம் டைம் சாரோஸும் சரி, எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணும். எல்லாமே ஃபேமிலி கூட கலந்துக்க முடியாது இல்லையா? ஸோ அவங்க தான் ஒரு பெஸ்ட் கம்பேனியன்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் தென் நெக்ஸ்ட் சப் டாபிக் செல்ஃப் வெர்சஸ் அதர்ஸ். இதில் பாருங்கள், பேக்கன் சேஸ் தட் ரீடிங் புக்ஸ் எ குட் கான்டக்ட் அண்ட் மொராலிட்டி இஸ் uninspiring and learning through observation of other people's behavior is not always advisable or even possible. In such condition, having a good friend who is willing to evaluate and criticize about flawed judgments act as a remedy. ஓகே, இப்போ வந்து நம்ம நார்மலாக புக் படிக்கிறது, நல்ல மொராலிட்டியை ஃபாலோ பண்ணுறது, மற்றவங்கள வந்து எப்படி இருக்காங்கன்ற அப்சர்வ் பண்ணி இருக்கிறது, அது மூலிமா அட்வைஸ் பண்ணுறது, அந்த இதெல்லாமே இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், இப்போ நம்ம கூட பழகிற ஃப்ரெண்டு தான், நம்மளே தப்பு பண்ணாலும் சரி, நம்மளுக்குள்ளே நிறைய ஃப்ளாஸ், நிறைய தவறான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி, அதை சரி பண்ணுறது ஃப்ரெண்டு கூட இருந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. யாரோ ஒருத்தவங்க எது வேணால் சொல்லிட்டு போகலாம், பட் நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட் இது நல்லா இல்லை, இது நீ மாற்றிக்கடா, இது பண்ணால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் வந்து நமக்கு அதுலேருந்து நல்ல விஷயங்கள் கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க நமக்கு நல்லது சொல்கிறாங்கன்னு கெட்டது சொல்கிறாங்கன்னு தெரியாமல் சொல்கிற விஷயங்கள் நமக்கு ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஃப்ரெண்டு சொல்கிற விஷயங்கள் வந்து இஸ் குட், இது ஒரு ரெமெடி மாதிரி, நமக்கு நம்மளை திருத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. And then Bacon gives the analogy of well-meaning but incompetent doctor who gives the wrong medicine to the patient without inquiring about his medical history. Instead of getting a cure, this could lead to more damage and even death. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு ஒரு வெல் மீனிங் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட வந்து என்ன ஒரு பேஷண்ட் வராங்க, அந்த பேஷண்ட் கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்காமலே வந்து ஒரு தப்பான ஏதோ மெடிசன் எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்படி எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க அதை போட்டுட்டு அவங்களுக்கு பெரிய டேமேஜோ ஈவன் அவங்க இறக்குற நிலைமை கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எக்ஸாம்பிளாக இந்த இது சொல்கிறாரு. And then conclusion part பாருங்க. Thus the two main advantages of friendship are emotional support and a good advice. Bacon enlists the third benefits too. He explains it in terms of the pomegranate fruit. He says that a good friend has many parts of different occasions, just like that many kernels inside the pomegranate. Okay, இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு மூணு அட்வான்டேஜஸ் சொல்கிறாரு. ஒன்று, ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு என்ன தருது, எமோஷ்னல் சப்போர்ட் தரும், ஒரு குட் அட்வைசராக நமக்கு இருப்பாங்க. அண்ட் தென் ஒரு போமக்ரேனேட் ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஏன்னா ஒரு குட் ஃப்ரெண்டுன்றவன் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இங்கே தான் வரணும் அங்கே தான் வரணும் இல்லை, நம்ம லைஃப்பில் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நம்ம கூடவே வந்து டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸில் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் நிறைய வழிகளும் நமக்கு சொல்லித்தருவன் தான் ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி ஃப்ரெண்டுன்றவன். ஸோ அதே மாதிரி தான் அந்த போமக்ரேனேட் ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய கர்னல்ஸ் இருக்கும். கர்னல்ஸ் அப்படின்றது உள்ள இன்னர் பார்ட் ஆஃப் அ ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நிறைய விரிசலாக நிறைய இருக்கும் இல்லையா, உள்ள பிரிவாக. அது மாதிரி ஃப்ரெண்டுன்றவன் ஒரு ஜஸ்ட் ஒரு பார்ட்டாக இல்லாமல் நம்ம லைஃப்பில் ஃபுல்லாகவே அவன் தான் இருக்கான்ற மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறார் இந்த ப்ரோஸை. இது ரொம்பவே பெருசாக இருந்தாலும் இவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் வந்து கேட்கவும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இப்படியும் உதாரணம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. இது வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட் எஸ்ஸே ஃப்ரம் ஃப்ரான்சிஸ் பேக்கன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 மார்க் 5 மார்க்கில் எழுதும்போது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. 10 மார்க் எழுதும்போது நிறைய விஷயங்களை நீங்களே ஷார்ட் பண்ணிக்கோங்க. பட் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதோ மறந்துட்டாலும் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொன்ன விஷயங்களும் நீங்கள் திரும்ப கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக அது மனப்பாடம் ஆகிடும், எந்த மாதிரி விஷயம்லாம் அவர் பேசுகிறாருன்றது. ஸோ ஒரு சில வேர்டு இதில் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் சொல்லும்போது நிறைய பேர் புதுசாக ஒரு நேம்லாம் சொல்லியிருப்பார் இல்லையா, அது எதுவுமே வந்து வாயிலே நுழையாது. அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டியான வேர்ட்ஸ்லாம் நிறைய சொல்லியிருப்பார். இதெல்லாமே நீங்கள் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எழுதி பார்த்து, ஏன்னா அந்த பேர்லாம் டக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடவும் முடியாது, டக்குன்னு எழுதிடவும் முடியாது. ஒரு 2 or 3 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து அது வரும். எழுதி பாருங்கள். இதுமாதிரி டிஃபிகல்ட்டாக நிறைய ஒரு சில வேர்ட்ஸும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் இந்த எஸ்ஸேல.
ஸோ இது எல்லாமே பார்த்து கிளியராக வந்து படிங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க. அதுக்காக நிறைய ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு சப் டாப்பிக்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு எஸ்ஸேவாக எழுதுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.